இன்றைக்கி தான் ரூம் வந்து இப்போ தான் ரெடி ஆனோம். ரெடி ஆகி சும்மா தான் உட்கார போகிறோம். இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோம். பார்க்கலான்ட்டு இன்றைக்கும் வழக்கம் போல் நைட்டு தான் கிளம்புறோம். வண்டி எங்கே நிற்கிது முதல்ல? வண்டி காலைல மாற்றி விட்டியா? வண்டி காலைல எடுத்து விட்டியா? வா, இன்றைக்கி நம்ம இப்போது ஹலீம் சாப்பிட்லான்னு போகிறோம். அதாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். ஹலீம் கடை கிளம்புறாங்க தானா? நாளைக்கு கிளம்புறாங்கன்னு டவுட் தான். அதான் சொல்லிட்டாங்களே, நாளைக்கு ஒரு நாள் சேர்த்து இருக்கிறோமான்னு பார்க்கணும். நாளைக்கு ஃபுல்லாக ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு கிளம்புறது காலையிலேவா? என்ன கிளம்புன்னு தெரியல. நான் இன்றைக்கே கிளம்புவாங்கன்னு பார்த்தேன். நாளைக்கு கிளம்புற மாதிரி இருந்தால் நைட்டு கிளம்புனா ஜாலியாக போயிட்டு வரலாம். போகிறோம், யாருக்கும் தெரியாது. ஹலீம் சாப்பிடலாமா? 200 ஒரு டப்பா. ஒரு வழியாக ஹலீம் இருக்குது கடையில். நம்ம இப்போ ஹலீம் சாப்பிட தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஹலீம் ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக இது ஹைதராபாத்தில் செகந்திராபாத் தாண்டி 300 வரணும், வரல. 100 ரூபாய் வரட்டானான்னு தெரியல. முதல்ல சாப்பிடுவோம். ஓகே, 100 ரூபாய்க்கு நல்லா தான் இருக்குது. சிக்கனில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் சாப்பிட்ருக்கேன். வந்து மவுண்ட் ரோட்டில் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்கேன் எதுவுமே. அது வந்து இன்னும் திக்னஸாக இருக்கும். ஆனால் சிக்கனில் அது மட்டனு, நீங்கள் மட்டன்லேயே இருக்குது. நான் மட்டனில் ஆர்டர் பண்ணேன். மட்டனில் வந்து 260 ரூபா. நல்லா இருக்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா எப்படி டேஸ்ட் இருக்குது? இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா ஃபுல்லாக பச்சை மிளகாவும் கறி மட்டும் போட்டு இடிச்சு செய்வாங்க. இதில் எந்த ஒரு மைதாவும் கிடையாது. அதுதான் கறியை வந்து ரொம்ப நேரமாக ஊற வச்சு செய்வாங்க. அதை கறியை வேக வச்சு, அதாவது குக்கிங்லேயே பண்ணுவாங்க. அதை ஓகே, 100 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து தான். இது இவ்வளோ ஆக்சுவலாக இவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும்
மேக்ஸிமம் ஒரு 150 ரூபா இல்லை 200 ரூபா மேக்ஸிமம் விற்பாங்க. 100 ரூபாய்க்கு உண்மையிலே ஒர்த்து தான். அலீம் சாப்பிட்டாச்சு, நல்லா இருக்குது, பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 200 ரூபா விற்பாங்க சிக்கனே. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா மண்டபத்துக்கு போகிறோம். மண்டபத்துக்கு போகிறோம். புரியல. பேஷண்ட்டை கூட்டின்னு போகிறோமா இல்லை போய் பார்ப்போம். மண்டபத்துக்கு போவோமா? போகணும். அவங்க சாப்பிட்றது கூட்டாங்க, போய் சாப்பிட்டு போகணும். பகல் டைம் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்குறது நல்லா இருக்கு. ரெசார்ட் பணம் இருக்கிறவங்க செய்வாங்கப்பா. நம்மளும் ஒரு நாள் கட்டுறோம். ஹைதராபாத் இருக்குல்ல, நம்ம வந்திருக்க மண்டபத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கேன். ஆம்பியன்ஸாக செம்மையாக இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. உனக்கு எப்படிலாம் இருக்குது? நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஃபுட் ஐட்டம் வெளியே பார்த்தோன்னா சாப்பிடணும் ஆசை இருக்கும், எவரும் சாப்பிட மாட்டாங்க. இன்னும் டைம் ஆகலை. 9:30 மணிக்கு தான் சாப்பாடு போடுறோன்னு இருக்காங்க. நம்ம ஊர்லலாம் 8:30 மணிக்கெலாம் 7:30 மணிக்கெலாம் மண்டபத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு 6 o'clock மேலேனாலே ஃபுட்டு, அது மேலே எல்லாம் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. ஃபங்க்ஷன் வரவங்க வந்து தான் இருப்பாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 9 மணிக்கு மேலே தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறதா இருக்கும். அவ்வளோதான். பேசாமல் வெளியே போய் சாப்பிடுவோமா? வெளியே சாப்பிட்றதுக்கான உள்ளே வந்தோம், வெளியே சாப்பிடணும். அடுத்து காய் சரியாக ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாக இருக்குது. எப்படா இருந்தது சாப்பாடு? சாப்பாடு தரோம். என்ன ஒரு குறை, தமிழ் ஸ்டைல் வரல. ஆமாம், எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்கு வரும். நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இங்கே வந்து எல்லாமே ஃப்ரூட் ஐட்டம் செப்பரேட்டாக இருந்துச்சு, ஐஸ்கிரீமு, ஃபுட் ஐட்டம் செப்பரேட்டாக இருந்துச்சு, எல்லாமே செப்பரேட் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தராங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தராங்கல்ல, நம்ம அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் வைப்பாங்க. அவனுக்கு வேணும்ட்டா போட்டு. ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத், தெலுங்கானா, ஆந்திரா சைட்லாம் பொறுத்த வரைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க பண்ணுறது நல்லது தான். ஏன்னா மீன் சாப்பாடு மற்றவங்க கொடுப்பாங்களா இல்லை கீழே கொடுப்பாங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சேர்த்து வச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. மார்வாடி சாப்பிட்டுப்பாங்க. ஐயோ, நான் மார்வாடிஸை பொறுத்த எல்லா மார்வாடிஸும் சொல்ல, சில மார்வாடிஸும் சொல்கிறேன். எப்படியோ ஓரளவு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தி தான் போ. இன்னைக்கு டே முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ரிட்டர்ன் சென்னைக்கு போகிறாங்களா இல்லையான்றதை கண்டிப்பாக பார்ப்போம். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை. என்னையும் சேர்த்து மறக்காமல் பண்ணுங்க. பண்ணுங்க.